வணக்கம். பரமேஸ்வரன் பார்வதி திருமணத்துக்காக தேவ சிற்பியான விஸ்வகர்மா ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டினாரு. கல்யாண மண்டபத்தை பார்த்ததும் அளவற்ற மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த பர்வதராஜன் அந்த தேவ சிற்பிக்கு சிறந்த பரிசு பொருட்களை கொடுத்து உபசரித்து, தேவ சிற்பியே, நாளைய தினம் நடைபெற போகும் பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்துக்கு நீ பெரும் மகிழ்ச்சியோடு வருகை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு பர்வதராஜன் கல்யாண பொன்னான கௌரியை திவ்யமான நறுமண மலர்களாலும் வாசனை பொருட்களாலும் விரைவில் அலங்கரித்து அழைத்து வரும்படி சுமங்கலி பெண்களுக்கு கட்டளையிட்டார். அரச கட்டளையை சிரமேற்கொண்டு சுமங்கலி பெண்டீர் தாமரை கண்கள் மினுமினுக்க சுமங்கலியான பார்வதி தேவியை மங்களகரமான அணிகலன்களால் அலங்கரிப்பதில் முனைந்தார்கள். கருவிழிகளை கொண்ட பர்வதராஜன் புத்திரியை கிழக்கு முகமாக பாடிக்கொண்டே உட்கார வைத்து அவளுக்கு எண்ணெய் தேய்த்து விட்டார்கள். உடனே சங்கு, கொம்பு, வாத்தியம், மிருதங்கம், தந்துபி ஆகிய இன்னிசை கருவிகளின் இன்னிசை சப்தங்கள் வானளவில் முழங்கின. அம்முழக்கங்களுக்கிடையே விஷாலாட்சியான அம்பிகையை வெந்நீரால் நீராட்டினார்கள். சந்திரபிம்பம் போன்ற வதந்தையை உடையவளும் அழகிய கூந்தல் உடையவளும் ஆகிய தேவியை சம்பா அரிசி, வெள்ளை ஓத்தி, பச்சை பயிறு ஆகியவற்றின் மாவினால் செய்யப்பட்ட மங்களகரமான ரசங்களாலும் நறுமண கமுலும் குளிர்ச்சி மிக்க தூய்மையான புண்ணியமான கங்கை, யமுனை, கடல் ஆகிய சகல தீர்த்தங்களாலும் அபிஷேகம் செய்வித்தார்கள். அப்போது வயது முதிர்ந்த ஞானிகளான பிராமணர்கள் தேவி சூக்தங்களை ஜபிக்கலானார்கள். அதே சமயத்தில் சகல உலகங்களிலும் மங்களம் நிரம்பியது. முனி பத்தினிகள், தேவ பத்தினிகள் ஆகியவர்கள் தங்க குடங்களில் தண்ணீர் எடுத்து லோகநாயகியும் லோகமாதாவுமான அம்பாளை மிருதுவாக அபிஷேகம் செய்வித்தார்கள். பிறகு தூய்மையான மிருதுவான வஸ்திரத்தால் பார்வதி தேவியை மிருதுவாக துவட்டி துடைத்தார்கள். திவ்யமும் மங்களமும் பொருந்திய 2 பட்டாடைகளை எடுத்து அவற்றில் ஒன்றை தேவியின் இடுப்பில் உடுத்தி மற்றொன்றை மேலாக்கை சுற்றி கட்டி உச்சி முதல் பாதம் வரையிலும் அவர்கள் அலங்கரித்தார்கள். பிறகு பார்வதி தேவியை நோக்கி, சுமங்கலி பெண்கள், உன்னுடைய இந்த கோமளமான கால்களை உலக நாயகனான பரமேஸ்வரனின் திருமுடியில் பிறை நிலா மீது படும்படி நீ வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அப்போது பர்வத ராஜகுமாரி புன்முறுவல் பொங்க அவர்களை பார்த்தால். வெட்கம் மேலிட்ட அவள் அப்பெண்மணிகளை தாமரை மலரால் செல்லமாக அடித்தால். அவர்கள் இரத்தின கற்கள் இழைத்த தண்டங்களையும் மங்களகரமான கொலுசுகளையும் தேவியின் திருவடியில் அணிவித்தார்கள். பல பொற்காசுகள் போல் மறைக்கப்பட்டுள்ள பார்வதியின் மார்போ வானவிலோடு மேக கூட்டங்களால் நிரம்பிய மழை காலத்து ஆகாயம் போல் திகழ்ந்தது. நன்றாக பழுத்த கோவை கனியின் பிரகாசத்தை உடைய தேவியின் சிவந்த உடல்களோ அந்திவானத்து மேகத்துண்டுகளோடு கூடிய சந்திரமண்டலம் போல் பிரகாசித்தது. காதுகளில் அணிந்திருந்த வாளி, மாட்டல், தோடு முதலிய அணிகலன்களின் பிரகாசத்தால் தேவியின் வதனம் அதி அற்புதமான பொலிவோடு காட்சியளித்தது. கூண்டல் முடிச்சில் மலர் சரங்கள் சுற்றப்பட்டு ஒளி வீசி கொண்டிருந்தன. நெற்றியோ முட்டு சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு முன்னெற்றி கேச கற்களினால் சிறந்து விளங்கியது. மை தீட்டப்பட்ட கருவிழிகளினால் அழகு மிகுந்த புருவங்கள் 2 மலர் அம்புகளோடு கூடிய மன்மதனின் 2 வில்கள் போல் வெகு கவர்ச்சியாக தோற்றமளித்தது. அங்க அவயங்கள் அனைத்திலும் அதி அற்புத அழகு வாய்ந்திருந்த பார்வதி தேவியை பெண்மணிகள் அனைவரும் கண்குளிர பார்த்து, இந்த தேவியினால் பரமேஸ்வரனும் அந்த பரமேஸ்வரனால் இந்த தேவியும் தாம்பத்திய பாவம் அடைந்தார்கள். 3 உலகங்களும் இவர்களுக்கு இணை இவர்களே என்று திகைத்து மகிழ்ந்தார்கள். இவ்வாறாக தேவிக்கு அலங்காரம் செய்து முடித்ததும் அப்பெண்டீர் அனைவரும் பர்வதராஜரிடம் சென்று, அரசே, தங்கள் குமாரிக்கு சகல விதமான அலங்காரங்களையும் நிறைவாக செய்து முடித்துவிட்டோம் என்று அறிவித்தார்கள். உடனே பர்வதராஜன் மணமகனாகிய மகாதேவனிடத்தில் செல்ல விரும்பினார். 8 விதமான திருமண முறைகளில் முதன்மையானது பிரம்ம விவாகத்தில் வரனை தேடி அழைத்து கன்னிகையை கொடுப்பதே முறைமையாகும் என்று கூறப்பட்டிருப்பதால் சூரியன் உத்தராயணத்தில் செல்லும் வழியை பின்பற்றி ஆகாச மார்க்கமாக மிகுந்த பக்தி சிரத்தையோடு சிவபெருமானின் கைலாசத்தை நோக்கி பர்வதராஜர் புறப்பட்டார். கைலாய மலையை அடைந்ததும் அங்கே இரத்தினமயமான மதி சுவர்களால் அலங்கரிக்கப்பட்டதும் மிகவும் அழகு பொருந்தியதும் ஆயிரக்கணக்கான மாடிகளும் கூடி விளங்குவதுமான போகபுரத்தில் உலக அனைத்துக்கும் ராஜராஜரான சங்கரனுடைய முதல் கோபுர வாயிலை பர்வதராஜன் அணுகினார். அங்கே ஈசனின் சந்நிதி வாயிலில் காவலாக நிற்கும் நந்திகேஸ்வரரை பார்த்து பர்வதராஜர் வணங்கி, நந்தி தேவரே, வேதங்களால்
பலவாறாக துதிக்கப்படும் சதாசிவனுக்கு பிரம்ம விவாக முறைப்படி என் புத்திரியை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அதற்காக நான் சிவபெருமானை தரிசிக்க விரும்பி தங்களை சரணடைகிறேன் என்று விண்ணப்பித்தார். உடனே நந்தி தேவரும் பர்வதராஜனின் வருகையை பரமேஸ்வரரிடம் தெரியப்படுத்தி அவரது அனுமதியை பெற்றுக்கொண்டு ஒரு கணத்துக்குள் பர்வதராஜனை அவர் முன்னிலையில் அழைத்து வந்து நிறுத்தினார். மேருமலையை வில்லாக கொண்டவரும் உலகங்களை உயிப்பதில் உறங்காமல் விழித்திருப்பவரும் 3 கண்களை உடையவருமான சனகாதி முனிவர்களால் சூழப்பட்டு இருப்பவரும் திவ்யமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவருமான பரமேஸ்வரனை பர்வதராஜன் மிகவும் பக்தி பெருக்கோடு கும்பிட்டு வணங்கி, மகாதேவரே, பரமானந்த மூர்த்தியே, புவனங்கள் அனைத்திற்கும் அதிபதியாக விளங்குபவரே, தேவர்கள் அசுரர்கள் ஆகிய அனைவராலும் வணங்கி வழிபடக்கூடிய திருவடி தாமரைகளை உடையவரே, பரம்பொருள்களுக்கெல்லாம் பரம்பொருளே, தலையில் கங்கை சூடிய பெம்மானே, ஜெய விஜயீ பவ. இந்த உலகத்தில் தேவர்களும் அசுரர்களும் தங்களை வணங்கி வழிபட்டதால் தான் ஏராளமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றிருக்கிறார்கள். திருவடி தாமரைகளை வணங்கி பூஜிக்காத அறிவிலிகளோ துர்தஷ்டத்தை அடைந்து சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். சர்வ மங்கள மூர்த்தியான உம்மை வணங்கி பூஜிக்காத அறிவற்றவர்களே என்று மங்களமற்று நிற்கிறார்கள். அனைவருக்கும் ஆண்டவனே, சர்வ மங்கள வடிவினரும் சகல பிரபஞ்சங்களுக்கும் சகலவிதமான விருப்பங்களையும் இடையறாது வழங்குபவரும் ஆகிய உம்மை நான் சரணடைகிறேன். விரும்புவதைக் காட்டிலும் அதிகமாக அள்ளி கொடுக்கும் சிவவல்லலே, என்னுடைய வேண்டுதலை தாங்கள் விரைவில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி கும்பிட்டார். மகாதேவர் அவரை நோக்கி கருணை தடும்பும் குரலில், கிரிராஜனே, எழுந்திரு, உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும். நீ விரும்பி வேண்டும் வரங்களை கேள், அவற்றை நான் தந்தருள்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார். பர்வதராஜன் கனிவோடு, ஈஸ்வரனே, என் கன்னி பெண்ணான பார்வதியை தங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் பெரிதும் ஆசைப்படுகிறேன். மேலும் அந்த திருமண விழா நாளைய தினமே நடைபெறப் போவதால் தாங்கள் நாளை காலையில் பிரம்மா, மகாவிஷ்ணு முதலானவர்களோடும் மற்றும் தேவர்கள் முனிவர்கள் ஆகியவர்களோடும் என் நகருக்கு வந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்படியே ஆகட்டும் என்று பரமசிவன் அதற்கு பதில் அளித்ததும் பர்வதராஜன் மிகவும் மகிழ்ச்சியோடு கைலை மலையை விட்டு தன் இருப்பிடம் நோக்கி புறப்பட்டு சென்றார். அதன் பிறகு சிவபெருமான் தன் எதிரில் நிற்கும் நந்தி தேவரை நோக்கி, கணங்களுக்கெல்லாம் அதிபதியே, நமது கண தலைவர்கள் அனைவரையும் பிரம்மாண்டங்களில் உள்ள கணக்கற்றவர்களையும் தேஜஸ் பொருந்திய தேவர்களையும் மற்றும் சதையர்கள், சிறந்த மாமுனிவர்கள் ஆகிய அனைவரையும் இப்போதே என் கட்டளையின்படி இங்கு அழைத்து வா என்று கூறினார். அதன்படியே நந்தி தேவரும் தம் மனதிற்குள் ஒரு முகூர்த்த நேரம் தியானம் செய்து பிரமத கணங்களின் தலைவர்களை பற்றி நினைத்தார். மற்றும் தேவேந்திரன், வர்ணன், திக்பாலர் முதலான தேவர்கள், நாராயணர், நான்முக பிரம்மதேவன், பாதாள உலகவாசிகளும், தனுவின் மைந்தர்களான சகல அசுரர்கள், வாசுகி, நாகங்களின் தலைவரான தஷன் மற்றும் சங்கபாலன், மகாபத்மன் ஆகிய அனைவரையும் நந்தி தேவர் தன் மனதுக்குள் நினைத்து கொண்டார். அந்த சமயத்தில் பரமசிவனை தரிசித்து மகிழ்வதற்கு இதுவே தகுந்த சமயம் என்பதை அறிவிக்கும் சமயக்குறி வாத்தியத்தின் பேரொளி எங்கும் எழுப்பி ஒளிந்தது. அந்த பேரொளி முழக்கத்தை கேட்டதும் மகாவிஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் அளவு கடந்த மகிழ்ச்சி பூரிப்போடு பரமசிவனின் திருக்கல்யாண மகா உற்சவத்தை காண்பதற்காக திரண்டு வந்தார்கள். வேத சுரூபியும் பருத்த கரங்களை கொண்டவருமான கருடன் மீது அமர்ந்து கொண்டு மகாவிஷ்ணு தம் பத்தினி மகாலட்சுமியோடு அங்கு வந்தார். நான்முக பிரம்மாவும் மான்விழிகள் வாய்ந்த சரஸ்வதி தேவியோடு தம் அன்ன வாகனத்தின் மீது அமர்ந்த வண்ணம் பரமேஸ்வரனின் திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்தார். தேவேந்திரனும் தன் பத்தினி இந்திராணியோடு அதிவெண்மையானதும் மங்களமானதுமான 4 தந்தங்களை கொண்டதுமான ஐராவதம் என்ற யானை மீது அமர்ந்த வண்ணம் வந்து கொண்டிருந்தார். இவர்களைப் போலவே அக்னி, யமன், நிருருதி, வருணன், வாயுதேவன், குபேரன், ஈசானன் ஆகிய அனைவரும் சிவபெருமானின் சன்னதியை நோக்கி விரைந்து வந்தார்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை கந்த புராண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.